நாம் இன்றைக்கி உயிர் கரைசல் தாங்க செய்ய போகிறோம். நம்ம பல அடுக்கு காய்கறி தோட்டத்துக்கு உயிர் கரைசல் தான் செய்ய போகிறோம். அதுக்கு 10 லிட்டர் கோமியம், அது கூடவே 3 முட்டை, பிராய்லர் கோழியாக இருந்தால் 2 முட்டை, நாட்டுக்கோழியாக இருந்தால் 3 முட்டை. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இது சாணியும் கோமியத்தையும் நல்லா கரைச்சிக்கிட்டு அது கூடவே வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த முட்டையை வந்து நேரடியாக உடச்சி ஊற்றிக்க வேண்டியதாங்க. ஸோ அடுத்து இது கூட வந்து நீங்கள் நாட்டு சக்கரை இருந்தாலும் சேர்த்துக்கங்க. அது நுண்ணுயிருக்கு வந்து நல்ல உணவாக இருக்கும். அதனால் நான் அதை கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன், ஒரு 1 கிலோ மட்டும். சரி, இந்த உயிர் கரைசலில் என்ன சத்து இருக்குன்னா பொட்டாசியம், கால்சியம், மெக்னீஷியம். இது மட்டும் இல்லைங்க, இது கூட இன்னும் இதர சத்துக்கள் நிறைய இருக்குது. இது வந்து நம்ம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி நம்மாழ்வார் ஆர்கானிக் ஃபார்மிங் ரிசர்ச் சென்டர் மூலயமா தான் நமக்கு வந்து இதை நிரூபிச்சிருக்காங்க. ஸோ இப்போ இந்த நம்ம உயிர் கரைசல் ரெடி பண்ணிவிட்டா இது வந்து நம்ம அடுத்து 7 நாளைக்கு வந்து வச்சிருந்து அதுக்கப்புறம் நம்ம நேரடியாக வந்து நம்ம பல பயிருக்கு எப்படி பயன்படுத்த சொல்லிட்டு பார்க்கலாம். அப்புறம் இதுதாங்க என்னோட ஃபேவரட். அது மட்டும் இல்லை 90s கிட்ஸோட ஃபேவரட்னே சொல்லலாம். சின்ன வயசுலேருந்து நம்ம வறுத்த அரிசியும் வேர்க்கடலையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது வழக்கம். அதுதான் இன்றைக்கி நம்ம வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம் மதியம். அப்புறம் இந்த வானசட்டியில் அந்த அரிசியை போட்டு வறுக்கிறப்போ ஒரு சவுண்டு வருது பாருங்கள், அது பொரியிறப்ப. இந்த மாதிரி நம்ம ஸ்கூல் விட்டு வந்தோன்னே நிறைய பேர் சின்ன வயசில் சாப்பிட்டது தான். இந்த மாதிரி யாரெல்லாம் வறுத்த அரிசி சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அப்புறம் புதுசாக நம்ம வந்து அம்மியும் வரல தாங்க வாங்கியிருக்கோம். ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தி. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ரெகுலராக. அது மட்டும் இல்லை, இதை நம்ம வந்து புதுசாக வாங்குறப்ப என்ன பண்ணணும்னா தவிடும் அரிசியும் கலந்து தான் நம்ம வந்து இந்த மாதிரி ருப்பணும். ஏன்னா புதுசாக செதுக்கின கல்லில் வந்து அந்த பிசுறு அப்படியே இருக்கும், அந்த தூள்லாம் அதிகமாக இருக்கிறதால நம்ம பயன்படுத்துகிறப்ப அரிசியில் வந்து கல் மண்ணும் அதிகமாக மிக்ஸ் ஆகும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு தவிடும் அரிசியை போட்டு அரைப்பாங்க. அப்புறம் பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் இந்த மாதிரி இன்னும் அம்மி உரல்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.